ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். இந்த விளாக் வந்து கிச்சன் டூர் தான். ஆனால் வந்து இதில் என்னென்னா, இந்த வீட்டு ஹோம் டூர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதும் ரைட் சைடில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அது வந்து கெஸ்ட் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்னோடய குட்டி பாப்பா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாள். ஸோ அது வந்து நான் வந்து அந்த ஹோம் டூர் வீடியோவில் அதை வந்து காட்டலையாம். ஸோ அதோட ரெக்வெஸ்ட்டு, அதுக்காக தான் அந்த வாஷ்ரூம் வந்து காட்டினேன். என்ட்ரு ஆனதும் ஒரு வாஷ்ரூம் இருக்கும் குட்டியாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மதீனத்னால இருக்க என்னோடய கிச்சன் டூர் தான். ஸோ இதுவும் வந்து ரிக்வெஸ்டட். நிறைய பேர் ஹோம் டூர் போட்டதும் வந்து கிச்சனில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ அது நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பில் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த லைன் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ரைட் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பெருசு. இங்கே டிஷ்வாஷரும் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். டிஷ்வாஷர் நம்ம வீட்டில் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு க்ளீன் பண்ண ஆள் வராங்க. லாண்ட்ரி ரூமை வந்து நம்ம பூஜை ரூமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா. மேலே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கபோர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிச்சனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய கபோர்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட, அதாவது 4 பில்டிங்கோட ஃப்ளாட்ஸோட அவங்க கிச்சனும் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினன்ட்டு. இங்கே கத்தாரில் ஆன்லைனில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் தான் வந்து இது நான் வாங்கினது. பட் ஆனால் இது இந்தியாலேயுமே அமேசானில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் வாங்கும்போது வந்து 99 ரியால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட். எவ்வளோ வெசல்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரைன் ஆகிடும். அதே மாதிரி வெயிட்டும் வந்து நல்லாவே வந்து தாங்கும். இங்கே கப் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் ட்ரைனர்ஸு, கீழே சால்ட்டு, ப்ரௌன் சுகரு, அதுக்கப்புறம் ஒயிட் சுகரு 3மே இருக்கும். பக்கத்தில் இருக்க பிளாக் ஸ்டாண்டு லாஸ்ட் வீடியோவில் யாரோ கேட்டிருந்தாங்க. அது அமேசான்லேருந்து வாங்கினேன். 400 சம்திங் நினைக்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிற செராமிக்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நிறைய பெப்பரு, க்ளோவ்ஸு, அதுக்கப்புறம் கார்டமாம்லாம் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயிலு எல்லாமே வந்து இருக்கும். நெய் வந்து இருக்கும். இந்த பக்கம் ரைட் சைடில் மைக்ரோவேவ் வந்து வித்து இந்த கிச்சனில் இருக்கிற 4 ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் அவங்க வசீஃபோடதே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைக்ரோவேவ் இருக்குது. அதுக்கு மேலே ஜூஸரு, அதுக்கப்புறம் வந்து பிரெட் டோஸ்டர். இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா 39 ரியால் இப்போது வந்து ஆன்லைனில் ரொம்ப இதாக இருந்தது, ட்ரெண்டிங்காக. அமேசான்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது வாங்கினது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மிக்ஸி வந்து புதுசாக இப்போ வாங்கினது. ஏன்னா நம்மளோட மிக்ஸி எல்லாமே வந்து போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அதுவும் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணது தூக்கி போட்டாச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வசீஃபோடது தான். ஸோ கவுண்டர் டாப் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸில் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதே தான், வேறு எதுவும் வந்து அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆயில் கண்டெய்னர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவுமே நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து இங்கே கிடைக்குது. இந்தியன் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் 1 to 20 ரியால்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. பட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து தெரியல. கீழே நம்ம கொஞ்சம் வேகமாக வச்சோம்னா டப்புன்னு உடஞ்சிடும் போல் இருக்குது. அமேசான்லேருந்து வாங்கிட்டு வந்தது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 பாட்டில் வந்து 290 என்னவோ வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக் பண்ணியிருக்கிற அந்த கேர்ள் பேபிஸ் எல்லாமே வந்து பெரிய பாப்பா வந்து ட்ரா பண்ணுது. ஸோ அவளே ட்ரா பண்ணி அதுக்கு மேலே அந்த லேமினேஷன் ஷீட் ஒட்டி அழகாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் ஒவ்வொரு கேர்ளும் ஒவ்வொரு மாதிரி ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வந்து நான் ஒட்டி வச்சுக்கிட்டேன். அதுவே வந்து கேட்டுட்ருப்பா, என்னம்மா இதை போய் கொண்டு போய் கிச்சனில் ஒட்டிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கேர்ள்ஸும் ஒவ்வொரு கிட்ஸ்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும்ல, அது நம்ம மேடம் கிட்ட இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது அட்டகாசமாக பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது எல்லாமே வந்து அது பார்த்திங்கன்னா இந்த டெய்ஸோன்ற ஒரு ஷாப்பில் வாங்கினேன் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸு. அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டு. ஏன்னா டெய்லி அதிகமாக நம்ம எடுக்கிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான லைக் கிளாஸாவோ இல்லை செராமிக்காவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கை வலிக்கும். எனக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரும் ஒரு டைமுக்கு காஃபிக்கு வருவாங்க. ஒரு வாட்டி சுகர் பாட்டில் எடுத்து கை எடுத்துக்கும். அதே மாதிரி சமைக்கிறதும் அப்படி தான். சால்ட் டப்பாவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அதனால் பிளாஸ்டிக்காக இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ பவுடர் தான் வந்து கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து சால்ட் அண்ட் சுகர் தான் வந்து போடணும், இல்லை வேறு ஏதாவது கூட போடலாம். பட் சால்ட் அண்ட் சுகர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி வாட்டர் வந்து இதாகிடுச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணாமல் இதை வச்சுட்டேன்.
இந்த நைஃப் ஸ்டாண்ட் வந்து இந்தியாவில் இருந்து தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே வந்து அமேசான் தான். அதே மாதிரி அந்த குக் பண்ணுற லிட்டு, அதுக்கப்புறம் கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு இதுவுமே வந்து இந்தியாவில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் இந்தியா போகும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போவேன் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ கத்தாரில் நிறைய ஷாப்ஸ் வந்து வந்துருச்சு. எல்லாமே இந்த மாதிரி 1 to 9 ரியால், 1 to 20 ரியால்னு அது உள்ளே போனால் வந்து அவ்வளோ திங்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, இருக்கிறதே போதுன்ட்டு அப்படியே வந்து விட்டாச்சு. இப்போ வந்து வெக்கேஷனுக்கு இந்தியா போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே தூக்கிட்டு துபாய் போகணும் அப்படின்றது தெரியாது. பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ரவை, அதுக்கப்புறம் இட்லி ரவை, அதுக்கப்புறம் வெள்ளை அவல், அதுக்கப்புறம் ரெட் கலரில் இருக்கிற அவல், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஒரு பாட்டிலில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து மைதா வந்து வச்சுருக்கேன். இதுக்கும் மேலே வந்து வீட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் பேசன் ஃப்ளோரு ரெண்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மட்பாண்ட்டு பேருக்கு வச்சுருக்கேன். ஆனால் எடுத்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஸ்டவ்வில் உட்காரல. எல்லாத்தையுமே சீக்கிரமாக தீக்கணும் அப்படின்றதால எதையுமே வந்து திரும்ப வந்து நான் ரீஃபில் பண்ணவே இல்லை. எல்லாம் அப்படியே இருக்குது, இருக்கிறத அப்படியே வந்து காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து இங்கே வந்தேன்னா இங்கே நிறைய வந்து பாக்ஸ் வந்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்து இப்போது கிளம்பணுன்றதால தூக்கி போட்டுட்டேன். ஒரு லிமிட்டடானதை மட்டும் வந்து வச்சிட்ருக்கேன். பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இயர் யூஸ் ஆகியிருந்தாலே வந்து தூக்கி போட்டுருவேன். அது ரொம்ப நாள் வந்து யூஸ் 3 பிங்க் லிட் இருக்கிறது வந்து கிளாஸ் பாக்ஸ். அதில் வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுட்ரு, இது 3 வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் தான். இது வந்து இங்கே இருக்கிற அல்ரோனக் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 2 லைன் வந்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது நானே வந்து இது எப்போவுமே பண்ணுற செட்டப் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, அப்புறம் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, எல்லாமே அந்த சுண்டல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இன்னொன்று கீழ் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் சுகரு, அதுக்கப்புறம் கருப்பட்டி, அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்க மாட்டேன். 1/2 kg தான். ஏன்னா எவ்ரி வீக் வந்து ஷாப் போயிட்டே தான் இருப்போம். அப்போ தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கிரைண்டர் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் இருக்குது. வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அவர் கிளீனர் வந்து அதில் போட்டு வச்சுருவார். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம வீடு நீட் அண்டு ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ அவர் வந்து என்னென்னா எதுவுமே வந்து அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை, அவராகவே எல்லாமே செஞ்சுடுவார். கிரைண்டர் யூஸ் பண்ணியிருந்தனாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் துடைக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லணும். அதுதான் மேக்ஸிமம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கிளீனர்கிட்ட வந்து சொல்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் நான் இவர்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அவரே வந்து கரெக்டாக அதாவது டைமுக்கு கரெக்டாக பண்ணி வச்சுடுவார். இது ஸ்டவ்வுக்கு எக்ஸாக்டாக வந்து பக்கத்துலேயே இந்த ட்ராஸ் வந்து இருக்கிறதால நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்பூன் எடுத்து கடுகு போடுறது, உளுத்தம்பருப்பு போடுறதெல்லாம் வந்து யூடியூபுக்கு தான். ஆனால் வந்து ரியலாக மார்னிங் ஃபாஸ்ட்டாக சமைக்கும்போது வந்து எல்லாமே வந்து கை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதால பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்டவ் வந்து தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து டக்கு டக்குன்னு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். 2 பாக்ஸ் இருக்கும். ஏன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கும் சில நேரத்தில் நானும் லேசி ஆகிடுவேன். அதனால் 2 பாக்ஸில் எப்போவுமே வந்து ஈக்குவலாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸில் இந்த ஃபாயில் வந்து இருக்கும். அலுமினியம் ஃபாயில் அவங்களுக்கு வந்து சாண்ட்விச் அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு, சப்பாத்தி பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே ரேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கிங் ஷீட்டும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அடுத்த ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து மசாலா பொடி ஐட்டம்ஸ் லைக் இந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், தனியா பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பொடி, நானே வந்து பெப்பர் சம்டைம்ஸ் பண்ணி வைப்பேன் அது, அதுக்கப்புறம் ஓமம், பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பொடி, கார்லிக் பொடி, இந்த KFCக்கு யூஸ் பண்ணி இதெல்லாமே வந்து இதில் இருக்குது. சைடில் வந்து இருக்க அந்த பாட்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு பொடி, அதுக்கப்புறம் தால் பவுடரு, இட்லி பொடி எல்லாமே ஒவ்வொரு விதம் இருக்கும். ஏதாவது நானே வந்து மசாலா பொடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுவுமே அதில் இருக்கும். அதுக்கு கீழே எல்லாமே வந்து ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ், இவங்களோட ஸ்கூல் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோடது அதெல்லாம் பேக் பண்ணுற பாக்ஸஸ் தான் அதில் இருக்குது. துபாய் போகும்போது வெளியில் இருந்தால் எல்லாம் டஸ்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண பாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி க்ளோஸ் பண்ணி போட்டுட்டேன். இதுதான் வந்து இதில் இருக்குது. ஸ்டவ்வோட லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ராஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்பூன் வந்து ஸ்டீலு, பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஃபோர்க்,
ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் பீட்டரு, இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். கிரேட்டரு எல்லாமே இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ராவில் இது எல்லாமே 2 பாக்ஸ் வச்சு உள்ளே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கப்ஸ் தான், ஃபுல்லாகவே செராமிக்கு, கிளாஸ் ஐட்டம்ஸு. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கப் ஸ்டாண்டு, இதுவுமே வந்து ஃபேஸ்புக் ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு கீழே இருக்க ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாக்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸு, சில்வர் பாக்ஸு, இதுலேயுமே வந்து 2 இதுலேயுமே இருக்கும். அப்புறம் கேக் பண்ணுற அந்த பவுல்ஸ் எல்லாம் இருக்கும். கேக்குக்கு பண்ணுற பீட்டரு, இடியாப்பம், குழி பணியாரம் அதெல்லாம் பண்ணுறது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரேக்கு. இதை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம கை விட்டு சைடில் இருக்கும், ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். இதை நான் மேக்ஸிமம் வந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறது. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து சீரக சம்பா அரிசியும், கீழே வந்து ரைஸு, பச்சரிசி, இட்லி அரிசி 3 வந்து லைனாக 1 by 1 வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளேட் ஸ்டாண்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் குக்கர் வந்து 3-4 குக்கர் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து செராமிக்கு, சில்வர் பிளேட்ஸு, எல்லாம் இட்லி பிளேட்ஸு, இடியாப்ப பிளேட்டு எல்லாமே வந்து இதில் இருக்கும். அப்புறம் எல்லா லிட்ஸும் இருக்கும். ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ரேக் இருக்குது இல்லையா, அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேக்கு. ஸோ இதில் வந்து மேலே இருக்க பாட்டில்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பாஸ்தா, மில்க் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ எல்லா மில்லட்ஸுமே வந்து நான் காலி பண்ணி வச்சுருக்கேன். பனிவரகு, சாமை இது எல்லாமே வாங்கிட்டு தான் அதில் கொட்டி வச்சுருப்பேன். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தால் தாங்க. என்னது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இது எல்லாமே பருப்பு இருக்கும். எல்லாமே பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து நேம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் மேலே இருக்க ரேக்கு. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த அமேசானில் இருந்து வாங்கினது, இங்கே இருக்க டெய்ஸோ ஷாப்பில் வாங்கினது, அதாவது வித் ஹேண்டிலோட இந்த மாதிரி பாஸ்கெட்டு. இதில் வந்து புதுசாக வாங்கிட்டு வர ப்ரொவிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அதை வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து 2 இடத்துல அந்த ஹோல் இருக்குது. இது வந்து ஏசிக்காக கொடுத்துருக்க ப்ரொவிஷன். ஆனால் நாங்கள் வந்து ஏசிலாம் வந்து ஒன்றும் போடலை. ஏன்னா வந்து ஹால் என்ட்ராகும்போதே, கிச்சனை என்ட்ராகும்போதே ஒரு ஏசி இருக்குது. ஸோ அதை போட்டோம்னாலே இங்கே வந்துடும். ஏன் வந்து கிச்சனில் ஏசி வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கவே முடியாது. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க கண்டெய்னர்ஸில் லைக் இந்த ட்ரைனர்ஸ் போட்டு வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஸ் வாங்குகிற பாட்டில்ஸ். நாங்கள் சீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால். அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு பாட்டில்ஸ் வந்து காட்டியிருப்பேன், ஒரு 10 பாட்டில்ஸ். அது எல்லாமே ஓவல்டைன் வாங்குறது. ஸோ இது எல்லாமே நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாட்டில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும், அதே டைமில் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம அதுக்கும் சேர்த்து தான் வந்து பே பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங், ஸ்டே டியூன்.